இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமன்ற மான்வாவோட எபிசோட் 18 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட இன்னும் யாரும் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆனால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நேரம் லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்ச கீழே இருக்க அந்த ஐ பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இப்போ வர பேசாம ஸ்ட்ரெயிட் ஆகிறதுக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் என்ன ஆயிருக்குன்னா, ஹீரோவும் ஜாவும் சண்டை போறதுக்கு ரெடியா இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஆட்டு தாடியும் கண்டிப்பா இந்த சண்டையில ஜா தான் ஜெயிக்க போறான் அப்படின்ட்டு குஜால்ல இருக்கும் போதே ஹீரோவும் சாணிய செருப்புல முக்கி அடிச்ச மாதிரி ஒரே ப்ளோல ஜாவா அந்த இடத்துல படுக்க வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு ஆட்டுதாடி பதறிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் திரும்பி மவனை நீ மூட்டை முச்செல்லாம் கட்டி நீங்க எந்த கிளம்புறியா இல்ல உன்னை இதே இடத்துல அடிச்சு படுக்க வைக்குவான்னு ஹீரோ கேட்கும் போதே போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஆட்டுதாடியும் ஜா தோத்ததை நினைச்சு இவன் ஒரு பெரிய ஆளுன்னு இவனை நம்பி கூட்டணும் வந்தா இவன் ஒரே அடியிலே படுத்துட்டான். அதுக்கப்புறம் இந்த ஹுவா மியூஜின் நாங்க இப்ப இருக்க நிலைமையில கண்டிப்பா இதுக்கப்புறம் எங்களால இவனை தடுக்கவே முடியாது, அதனால நான் எடுத்த முடிவை மர்ச்சன்ட் குரூப் மாஸ்டர் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொன்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தான் இவன் சூஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் இப்படி கிளம்பும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஏதோ ஒரு பில்டிங் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா எவனோ ஒரு மீசக்கார பத்துட்டு இருக்கான். இவன் யாருன்னா போன சாப்டர்ல ஹீரோ சொல்லி இருப்பான் சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்போட சீஃப் ஸ்டூவர்ட்னு ஒருத்தனை. அவன் தான் இந்த பையன். இந்த மீச இப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அவனை போட்டு தள்ளுறதுக்கு அந்த இடத்துக்கு ஒரு அசாசன் வந்திருக்கான். அந்த அசாசனோட வெப்பனை பார்த்த உடனே அது யாரா இருப்பாங்கன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வந்த அசாசனும் அவனுக்கு எல்லாம் ஏந்துக்கிறதுக்கு டைமே கொடுக்கல, வச்சு ஒரே போடுதான் பையனோட சொல்லி அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. இவன் இப்படி போட்டு தள்ளும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி வேற ஏதோ ஒரு பிளேஸ காட்டுறாங்க. உள்ள யாரா இருக்கான்னு பார்த்தா அந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்போட மாஸ்டர். அந்த பொம்பளையும் டே யாரா நீ, தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு வந்த அசாசனை பார்த்து கதறிட்டு இருக்கா. இவ இப்படி கதறும் போதே வந்தவனோ இங்க பாரு நீ அமைதியா இருந்தனா நான் உனக்கு மர்சி காட்டலாம் தான் வந்திருக்கேன், நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் உன் கண்ணை மட்டும் மூடிக்கோ, நீ சாவறதே உனக்கு தெரியாதுன்னு ஒரே போடு, அவ்வளவுதான். அவளையும் அந்த இடத்துல சொல்லி முடிச்சிடறான். இப்படி இந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்போட கதை இந்த இடத்துல முடியும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு புங்கியாங் மர்ச்சன்ட் குரூப்ல தான் காட்டுறாங்க. உள்ள காட்டினா ஃபைனலா 4 மொட்டைங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்களா. அதை நினைச்சு 4 பேருமே அப்படியே சந்தோஷத்துல பாஸ்தா பொங்கிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவோ இவனுங்க என்ன என் கண்ணு முன்னாடியே எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, விட்டா வீரம் படம் செகண்ட் பார்ட் எடுப்பானுங்க போலியே, இவனுங்களை எப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுன்ட்டு ஹீரோவும் அவனுக்கு முன்னாடி போயிட்டு பரவாயில்டா புள்ளிங்களா நீங்க இந்த தடவை ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே அதை கேட்டு குட்டி சொல்றவோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எங்க மாஸ்டர், இந்த டெத் ஃபாரஸ்ட் ஃபிராக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, எங்களை பார்த்த உடனே பசங்க தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க, அவனுங்களை துரத்தி பிடிச்சி ஒரு கையை வெட்டின உடனே பயத்திலேயே நீங்க கேட்ட அந்த கன்ஃபெஷன் டாக்குமெண்ட் அவனுங்களே எழுதி கொடுத்துட்டானுங்க. ஸ்டில் இருந்தாலும் எங் மாஸ்டர் உங்களோட ரெப்புடேஷன் அது ரொம்பவே இன்கிரெடிபிளா இருக்கு. ஆமா ஆமா உங்க பேரை சொன்ன உடனே சுத்தி இருக்க அத்தனை பேருமே அந்த இடத்துல முட்டி போட்டுறானுங்க. அப்படியா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த 2 பேரோட கதை அது என்னாச்சு, அவங்கள ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போதே அதை கேட்டு குட்டி சொல்றோம் அதை பத்தி நீங்க கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஷயத்தை எந்த ஒரு பிசிறுமே இல்லாம நாங்க கிளியரா முடிச்சிட்டோம், வந்த அசாசின்ஸ் வேற யாரும் இல்ல நம்ம புள்ளிங்க தான். இவன் அப்படி சொன்னதை கேட்டு ஹீரோவும் சரி ஓகே நல்லது, இந்த விஷயம் இதுக்கப்புறம் நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வானத்தை பார்த்துட்டு நம்ம கிளான்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுதுல, சரி ஓகேடா புள்ளிங்களா நம்ம இங்க கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோ இப்படி சொல்லும் போதே பின்னாடி வந்துட்டு பெரிய தாடியும் எது இப்பவே கிளம்புறீங்களா, ஆனா நான் உங்களை ப்ராப்பரா எதுவுமே ட்ரீட் பண்ணலையே, நீங்க அதெல்லாம் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல, நான் கிளான்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆகுது, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா நீங்க கொடுக்குற எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படியா சரி ஓகே எங்க மாஸ்டர் பார்த்து போயிட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய தாடியும் ஹீரோட டீம் அந்த இடத்துல இருந்து வழி அமைச்சு வச்சிடறான். இப்படி ஹீரோட கேரேஜ் மார்க்கெட் நடுவுல போயிட்டு இருக்கும் போது சுத்தி இருக்க எல்லா மக்களுமே அந்த கேரேஜ் அது யங் மாஸ்டரோட கேரேஜ் தானே, யங் மாஸ்டர் என்ன இங்க இருந்து கிளம்புறாரா என்ன அப்படின்ட்டு சுத்தி இருந்த எல்லாருமே ஹீரோட கேரேஜ் நோக்கி சும்மா வெறித்தனமா ஓடுறானுங்க. ஓடினவனுங்களும் யங் மாஸ்டர் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு சுத்தி இருக்க எல்லா மக்களுமே ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பசங்க எல்லாம் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லும் போதே மொட்டை குரூப்புக்கு அந்த 2 பொண்ணுங்க வந்திருக்காங்கல்ல அதுங்களும் வந்து ஹலோ பிரிட்டி பாய்ஸ் என்ன கிளம்பிட்டீங்க போல, அடுத்த தடவை வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க கூட எல்லாம் விளையாடிட்டு தான் போனோம், ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டாட்டா காட்டுனுங்கிறாங்க. ஹீரோவோ இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல இந்த விஷயம் அது ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல, ஹீரோவா இருக்கிறதும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்குது அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த ஊர்ல இருந்து கிளம்பிடுறான். இவன் இப்படி கிளம்பும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோ இப்ப அவன் கிளானுக்கு வந்துடுறான். வந்த ஹீரோவும் எப்பா எப்படியோ வீட்டுக்கு திரும்ப வந்தாச்சுரா அப்படின்ட்டு இவன் என்டர் ஆகும் போது ஹீரோவோட சவுண்டும் ஹீரோ வந்ததை பார்த்துட்டு யங் மாஸ்டர் அப்படின்னு கதறினே ஓடியாரான். வந்தவனோ உங்களுக்கு எங்கன்னா அடிபட்டு இருக்கா காட்டுங்க நான் ஆயில்மெண்ட் வைக்கிறேன் மருந்து வைக்கிறேன்ட்டு ஹீரோ ஏதோ பொண்டாட்டி மாதிரி கவனிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் டேடி இப்படிலாம் பண்ணாதுரா அப்புறம் என்ன எதுனா வானவில்லைன்னு நினைச்சுக்க போறானுங்க அப்படின்ட்டு ஹீரோ இவன் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோட தம்பியும் தங்கச்சியும் மியூச்சுவல் நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்துக்கு ஓடி வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். ஹீரோவும் பரவாயில்லையே நீங்களா நல்லா இருக்கீங்க போல, சரி உங்க ட்ரைனிங்லாம் எப்படி
எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போதே ஹீரோட தங்கச்சியும் அதுவா அது நல்லா தான் போகுது, எங்களுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் டேங்க் சிஸ்டர் எங்க கூட வந்து விளையாடுறாங்க. இந்த பேர் கேட்ட உடனே ஹீரோ ஒன்னும் புரியல, எது டேங்க் சிஸ்டரா யார் அது அப்படின்ட்டு ஹீரோ இப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே நம்ம கிளானோட 2 எல்டருமே அங்க வந்துடுறாங்க. வந்தவங்களோ ஓஹோ யங் மாஸ்டர் நீங்க திரும்ப வந்துட்டீங்களா, அந்த பெரிய தாடியோட மர்ச்சன்ட் குரூப்ல என்ன நடந்ததுன்னு நாங்க கேள்விப்பட்டோம், கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆமா ஆமா சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த டேங்க் சிஸ்டர்னா யாரு என்ன பாக்கிறதுக்கு வந்திருக்கிறது? வெல் அதுவா யங் மாஸ்டர், உங்களை பாக்கிறதுக்கு அவங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களே உள்ள போய் பாருங்களேன் உங்களுக்கே புரியும். இவர் இப்படி சொல்றதை கேட்டு ஹீரோவும் எதுக்கு தேவையில்லாம இருந்தாலும் இவ்வளவு ஐப்பு குத்துனுகிறான், அப்படி யாரு வந்திருக்கா நம்மள பாக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் உள்ள போய் பார்த்தா ஷாவ்லின் மொட்டை அந்த எம்ஐ செட்டை சேர்ந்த கேள்வி பாய்சன் எம்பரர் இவங்க எல்லாம் குத்த வச்சு உட்காந்து நிக்கிறாங்க. இதுல பாய்சன் எம்பரருக்கும் ஹீரோ பார்த்த உடனே ஒரே குஜாலு. அவரும் ஓஹோ யங் மாஸ்டர் நீங்க திரும்ப வந்துட்டீங்களா, வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்டு இருக்காரு. இவர் இப்படி கூப்பிடும் போதே ஹீரோயினியும் எவன்டா அவன் ஹீரோ எங்கடா அவனை கூட்டுவாங்கடான்ற மாதிரி தான் திரும்பி பாக்குறா. பார்த்தவளும் அந்த இடத்துல ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரே குஜால அந்த அம்மாக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோ முன்னாடி நின்னு யங் மாஸ்டர் நீங்க திரும்ப வந்துட்டீங்களா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ட்டு இவன் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் நீ வந்ததுலயும் ரொம்பவே சந்தோஷம், ஆமா எதுக்கு நீ திரும்ப வந்த அப்படின்ட்டு இவன் கேட்கும் போதே ஹீரோயினோட தங்கச்சியோ யங் மாஸ்டர் நான் கேள்விப்பட்டதை விட நீங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், என்னோட பேரு டாங் ஓஜியாங் அப்படின்ட்டு இவ சொல்லும் போதே கரெக்டா அந்த இடத்துல பாய்சனம் வந்துட்டு யங் மாஸ்டர் இவ தான் நான் சொன்னேன் என்னோட பேத்தி, ஓஹோ அப்படியா என்னோட பேரு ஹுவா மியூஜின், உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஸ்ட்ரைட்டா பாய்சன் எம்பரர் தான் பாக்குறான். யோ பெருசே உன் வயசுக்கு இந்த வேலை எல்லாம் தேவையா, எதுக்கே தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறான். ஹீரோ அப்படி பார்க்கும் போதே பாய்சன் எம்பரரும் ஹீரோக்கு மட்டும் கேட்கிற மாதிரி யங் மாஸ்டர் இந்த இடத்துல நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா உங்களால சமாளிக்க முடியாத மாதிரி 2 பாம்புங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கு, அதுங்களை தனியா சமாளிக்கிறது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னது பாம்பு ஏன் இடத்துல என்னையா பேசிட்டு இருக்கேன்னு போதே பாய்சனோ என்ன ஆனாலும் சரி யங் மாஸ்டர் உங்களோட காடை மட்டும் டவுன் பண்றாதீங்க, நீங்க மட்டும் அந்த மாதிரி பண்ணீங்க அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் உங்களால உங்களோட 2 சிப்லிங்ஸுமே பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கும் போதே அந்த 2 பாம்புகளுமே அங்க வந்துருது. அது வேற யாரும் இல்ல, அந்த ஷாவ்லின் மொட்டையும் எம்ஐ செட் எல்டரும் தான். அவங்க வந்து அவங்கள பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போதே ஹீரோவோ அவங்கள பார்த்துட்டு ஓஹோ இவங்களதான் நீ பாம்புன்னு சொன்னியா, ஆனா நீ கவலைப்படாத பாம்புங்களை எப்படி கழுத்தை முறுக்கி சாவடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு பாய்சன் கிட்ட சொல்லிட்டு ஹீரோவோ அவனை இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். இவங்க எப்படி பேசிட்டு இருக்கும் போதே பாய்சன் எம்பரரும் அவர் 2 பேத்தையுமே நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும் அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து அடிச்சு தொத்திடுறாரு. வெளியே வந்த ஹீரோயினியும் அவன் தங்கச்சி கிட்ட அடியே எதுக்கடி அவ்வளவு பேருக்கு முன்னாடி யங் மாஸ்டர் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொன்னேன்னு கேட்டா நான் ஒன்னும் போய் சொல்லியே, நான் உண்மையை தானே சொன்னேன், அவர் உண்மையிலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவரு இவ்வளவு அழகா இருப்பாரு நீ ஏன் என்கிட்ட சொல்ல அப்படின்ட்டு ஹீரோயினி கிட்டே சிங்கிள்ஸ் போயிட்டு இருக்கா. இவ சொல்றதெல்லாம் கேட்டு ஹீரோயினிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ இதை யோசிச்சு கவலைப்பட்டு இருக்கும் போது ஹீரோயினோட தங்கச்சியும் அங்க பாரு யங் மாஸ்டர் ஓவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, அவங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே டிபெண்டபிளான ஆள் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு 4 மொட்டைங்கிட்டயுமே போயிட்டு யங் மாஸ்டர் ஓவை பத்திரமா பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி இதுங்க போய் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்குங்க. அவனுக்கு 4 பேருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல, அவனுக்கு திருன்னு மூச்சிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல இப்படி ஒரே கூத்தா போகும்போதே அப்படியே கட் பண்ணி உள்ள காட்டினா ஹீரோவும் நீங்க 2 பேருமே 2 பெரிய செட்டை சேர்ந்த எல்டர்ஸ், நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும் போது எம்ஐ செட் எல்டரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வில்லன் கிட்ட இருந்து எங்க செட்டோட ஒரு சிஸ்டரை நீங்க தான் காப்பாத்துனீங்க, அந்த கைண்ட்னஸுக்கு ரீபே பண்றதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இவங்க இப்படி சொல்றதை கேட்டு ஹீரோவோ வெல் நான் என் தம்பியை சேவ் பண்றதுக்காக தான் அவனை போட்டு தள்ளேன், அது உங்க சிஸ்டரை சேவ் பண்ற மாதிரி மாறிடுச்சு, சோ அதனால நீங்க எனக்கு பெருசா கடன் பட்டிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க எதுவும் நினைச்சுக்க தேவையில்ல. ஹீரோ இப்படி சொல்லும் போதே அதை கேட்டு அந்த எம்ஐ செட் எல்றோம் நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது யங் மாஸ்டர், ஒருத்தர் கிட்ட இருந்து நம்ம கைண்ட்னஸ் ரிசீவ் பண்ணா கண்டிப்பா அதை திருப்பி கொடுத்தே ஆகணும், அதனாலதான் ஆஸ் எ ரீபேமெண்டா எங்க கிளானோட சீக்ரெட் ஆர்ட்டை நான் ஃபிளேமுவா கிளானுக்கு பாஸ் டவுன் பண்ணலான்னு இருக்கேன். எங்க எம்ஐ செட்டோட சீக்ரெட் ஆர்ட்டெல்லாம் நாங்க நார்மலா அவுட்டர் செட் டிசிபிளுக்கு சொல்லி தர மாட்டோம், ஆனா நீங்க பண்ண ஹெல்ப் ரொம்பவே ட்ரெமெண்டஸ்ன்றதுனாலதான் எங்க செட் லீடரே இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றது கேட்டு ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. யோசிச்ச ஹீரோவும் நீங்க உங்க செட்டோட சீக்ரெட் ஆர்ட்டை சொல்லி தரணும்னு நினைச்சதே பாராட்ட வேண்டிய விஷயம் தான், ஆனா எக்ஸாக்ட்லி இதை நீங்க யாருக்கு சொல்லி தர போறீங்க, நான் ஏற்கனவே ஒரு யூனிக்கான மார்ஷியல் ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணிட்டேன் அண்ட் என்னோட 2 சிப்லிங்ஸும் எங்க ஃபிளேமுவா கிளானோட சீக்ரெட் ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க, மீதி இருக்கிறதுன்னு பார்த்தா எங்க கிளான்ல இருக்க எல்டர்ஸ் மட்டும் தான், அவங்களால உங்க செட்டோட டிசைபிளா மாற முடியாது, அப்படி இருக்கும்போது நீங்க யாருக்கு சொல்லி தரணும்னு நினைக்கிறீங்க, நான் எங்க செட்டோட சீக்ரெட் ஆர்ட்டை உங்க தங்கச்சிக்கு பாஸ் டவுன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவர் ரொம்பவே டேலண்டான ஆளு, ஒரு சைடு உங்க கிளானோட சீக்ரெட் ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணும் போதே சைமல்டேனியஸா
எங்க செட்டோட சீக்ரெட் ஆர்ட்டையுமே அவளால ட்ரெயின் பண்ண முடியும். அதனால அவளை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்ல. இவங்க என்னதான் இப்படி எல்லாம் சொன்னாலும் ஹீரோக்கு அது வந்து கன்வின்சிங்கா இல்ல. அவனும் என்ன மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சி அவ மட்டும்தான். என்னால அவளை எம்ஐ செட்டோட சீக்ரெட் ஆர்ட்டை கத்துக்க விட முடியாது. ஹீரோ இப்படி சொன்னதை கேட்டு அந்த எல்ட்ரும், உன் தங்கச்சி எங்க செட்டோட சீக்ரெட் ஆர்ட்டை கத்துக்கிறதுனால அவளோட பேரு எங்க செட்டோட ரெக்கார்ட்ல இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நீ பயந்தனா நான் உன்னை கவலைப்பட வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே அவ உங்க கிளானை சேர்ந்த ஒருத்தியா தான் இருப்பா அப்படின்னு இவங்க சொல்லும் போதே பாய்சன் எம்பரரும் ஹீரோக்கு மட்டும் கேக்குற மாதிரி, எங் மாஸ்டர் அந்த கேள்வி விரிக்கிற வலையில மட்டும் தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. ஒன்ஸ் மாஸ்டர் டிசைபிள்ன்ற பாண்டு மட்டும் உருவாயிடுச்சுன்னா அதை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு இவர் இப்படி வார்னிங் கொடுத்துட்டு இருக்கும் போதே ஹீரோவும், நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான் எல்டர், இருந்தாலும் அப்படின்ட்டு ஹீரோ இப்படி இழுக்கும் போதே வெளியே இருந்து மியூஜின் ஒரு வாய்ஸ் ஹீரோவும் யாரான்னு திரும்பி பார்த்தா ஹீரோவோட தங்கச்சி தான். அவளும் மூச்சு வாங்க இந்த இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கா. வந்தவளும், மியூஜின் நான் அதை கத்துக்கணும், ஸ்னோ டிரிஃப்டிங், கிளவுட் பியர்சிங், பாம் ஸ்ட்ரைக், நான் அதை கத்துக்கணும் மியூஜின் அப்படின்ட்டு இவ்வளவு பயங்கர சீரியஸா அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ இந்த கேள்வி என் தங்கச்சி என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி திரு முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ இப்படி முழிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடுறானுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோட தங்கச்சியும் மியூஜின் அந்த நன்னு காட்டின அந்த பாம் ஸ்ட்ரைக்கை நான் உண்மையாலே கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இவ இப்படி சொல்றதை கேட்டு ஹீரோ அந்த எல்ற பார்த்து, அப்படி என்னதான் என் தங்கச்சி காட்டினீங்கன்னு கேட்டா அவங்களும், அது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லப்பா, எங்க செட்ல இருக்க ஒரு பேசிக்கான பாம் ஸ்ட்ரைக் அவ்வளவுதான். இவங்க இப்படி சொல்லும் போது ஹீரோட தங்கச்சியும், நான் இது வரைக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாம் ஸ்ட்ரைக்கை பார்த்ததே கிடையாது, நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்னாலயும் அந்த பவர்ஃபுல்லான பாம் ஸ்ட்ரைக்கை கத்துக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க. சோ அதனால நான் உண்மையாலே அதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. இவ இப்படி கெஞ்சும் போது ஹீரோ மனசுக்குள்ளேயே ஃப்ளேம் எம்பரரோட ரெட் ஃப்ளேம் ஆர்ட் அது கிளியர்லி ஒரு அட்வான்ஸ்டு மார்ஷல் ஆர்ட் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா அது ஃபுல்லா ஒரு யாங் பேஸ்ட் டெக்னிக். பசங்கன்னு வரும்போது அவங்க கிட்ட பவர்ஃபுல்லான யாங் எனர்ஜி இருக்கும். அதனால அவங்களால ஈஸியாவே இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ற முடியும். ஆனா இதுவே பொண்ணுங்கன்னு எடுத்துக்கிட்டா அவங்க இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை மாஸ்டர் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருந்தா ஹீரோவோட தங்கச்சியும், மியூஜின் இது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா அப்ப எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டு ஹீரோவும், எது எனக்கு கஷ்டமா இருக்குதா, இந்த உலகத்துல இருக்க யாராலையுமே என்ன கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியை பார்த்து, ஃப்ளேம் வாக்லான விட இவளுக்கு எம்ஐ செட்டோட மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு யோசிச்சவனும், இங்க பாருங்க எம்ஐ செட் எல்டர், என் தங்கச்சிக்கு அதிகமான காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம எங்க கிளானோட ஒரே ஒரு பொண்ணுனா அது இவ மட்டும்தான். அதனால இவளை ரொம்ப தூரம் அனுப்பணும்னு எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. சோ அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு இவளை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே அந்த எல்டருக்கு ஒரே குஜால் தான். அவங்களும், அமிதாப் உங்க தங்கச்சிக்கும் எங்க செட்டுக்கும் கனெக்ஷன் உருவாகணும்னு அந்த புத்தாவே பிளஸ் பண்ணிருக்காரு போல. இவங்க இப்படி எல்லாம் சொல்றது கேட்டு ஹீரோவும், நீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போதே ஷாவ்லின் மொட்டையும், அமிதாப் ஃப்ளேம் கிளானுக்கும் எம்ஐ செட்டுக்கும் கனெக்ஷன் உருவானதுக்கு கங்க்ராட்ஸ், இது கண்டிப்பா புத்தாவோட பிளெஸிங்கா தான் இருக்கும் அப்படின்ட்டு இவரும் புத்தா புத்தா நீட்டு இருக்காரு. சொன்ன ஒரு மனசுக்குள்ளேயே எம்ஐ செட் நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணை சக்சஸ்ஃபுல்லா அப்டெயின் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இப்ப இது ஷாவ்லினோட டர்ன். அந்த பையன் டோஜின் அவ உண்மையாலே வேற லெவல். நான் இமேஜின் பண்ணதை விட அவனோட மார்ஷல் டேலண்ட் அது பயங்கரமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல என்ன அதிகமா ஆச்சரியப்பட வச்சதே அவனோட ஃபவுண்டேஷன் கேரக்டர் தான். அவன் ரொம்பவே காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கான். அதே சமயத்துல அவன் நெஞ்சுக்குள்ள இருக்க அந்த காம்படேட்டிவ் ஸ்பிரிட் அது பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பையனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. சொல்ல போனா நான் இத்தனை வருஷமா இவனை மாதிரி ஒரு டிசைபிள் வேணும் தான் தேடி சுத்திட்டு இருந்தேன். அதனால என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா இவனை என் கையில இருந்து நழுவி போவேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு யோசிச்சு வரும். ஏன் ஹீரோ கிட்ட போயிட்டு நான் இந்த நல்ல விஷயத்த டோஜன் கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு இவர் சொல்லும் போதே ஹீரோவும், ஷாவ்லின் மொட்டை நீங்க புத்திசம் டீச்சிங்க ஃபாலோ பண்றவங்க அண்ட் நாங்க மத சார்பற்ற ஒரு மார்ஷல் கிளான். அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்குள்ளயுமே எதுக்கு கனெக்ஷன் உருவாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இது கொஞ்சம் ஆக்வர்டான சிச்சுவேஷனா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே அதை கேட்டு மொட்டையும் சிரிச்சுட்டு, நீங்க ஏன் எங்க மாஸ்டர் இது அப்படி நினைக்கிறீங்க, நம்ம ரெண்டு பேருமே இந்த மத சார்பற்ற உலகத்துல இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அது வெறும் நம்மளோட சூழ்நிலை அவ்வளவுதான். நான் இத்தனை வருஷமா சேர்த்த என்னோட ஞானத்தை விதி யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நான் ஃபைனலா அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம சூழ்நிலை எல்லாம் இதுல மேட்ரே கிடையாது. இவரு இப்படி சொன்னது கேட்டு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவனும், இந்த ஆளு நான் யோசிச்சதை கூட பயங்கரமா இருக்கான், நான் எந்த பக்கம் பால் போட்டாலும் இவன் சொயிட்டி அடிக்கிறானே, இப்ப என்னதான் பண்றதுன்னு யோசிச்ச ஹீரோவும் அவரை பார்த்துட்டு, என்னோட தம்பிக்கு எங்க கிளானோட சீக்ரெட் ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணணும்னு ஒரு டெஸ்டினி இருக்கு. அதனால அவனை உங்களால உங்க டிசைபிளா எடுத்துக்க முடியாது. நீங்க கண்டிப்பா இந்த சூழ்நிலையை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே அதை கேட்டு ஷாவ்லின் மொட்டையும், அமிதாப் நீங்க இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, உங்க கிளான் எவ்வளவு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க இடத்துல தங்கறதுக்கு சின்ன ஒரு ரூம் கொடுத்தாலே போதும், நான் இந்த இடத்துல இருந்து
கொடுத்துட்டே உங்க தம்பிக்கு சொல்லி தர வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். தலைவன் என்னானாலும் ஹீரோவோட தம்பியை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளோட இருக்கான். இவர் இப்படி சொன்னது கேட்டு ஹீரோக்கு சரியான ஷாக்கு. அவனும் எது ரூமா இந்த பெருசு எங்க கூட வாழ்றதா முடிவு பண்ணிட்டான் போலியே, இப்ப நான் என்னதான் பண்றது? யோ பாய்சனு, இந்த ஆளு நார்மலாவே இப்படிதானா அப்படின்னு கேட்டா பாய்சனோ, ஆமாப்பா இவனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணன்னு உனக்கு கிடையவே கிடையாது. இவனை ஆனா சாதாரணமா மட்டும் நினைச்சிடாத, பையன் பயங்கரமான ஆளுன்ட்டு இவர் வந்ததுல இருந்தே ஹீரோக்கு வார்னிங் மட்டும் தான் கொடுக்குறாரு, தவிர சொல்யூஷன் கொடுக்க மாட்டாரு. பாய்சன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவோ, இங்க பண்ற ஷாவ்லின் முட்டை, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட போல. சரி ஓகே, இதுல முடிவு எடுக்க வேண்டியது நான் கிடையாது, என் தம்பி தான், அவன் வெளியே இருக்கான், வா நம்ம வெளியே போய் பேசிக்கலான்ட்டு ஹீரோவும் வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். வந்த ஹீரோவும் அவன் தம்பி கிட்ட, டோஜின் இந்த மாங்கு மொட்டை உன்னை டிசைபிளா ஏத்துக்கணும்னு நினைக்கிறாரு, அதே சமயத்துல நம்ம தாத்தாவோட சீக்ரெட் ஆர்ட்ட மாஸ்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லி உனக்கு ஒரு கட்டாயம் இருக்கு, சோ இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்ட உடனே அவனோ, தாத்தாவோட சீக்ரெட் ஆர்ட்ட அபேண்டன் பண்றதா எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஹவெவர் இந்த மொட்டை மாங்கு காட்டின அந்த டெக்னிக் நான் உண்மையாலே அதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பார்த்தா இந்த பெருசும் ஹீரோவோட தம்பி கிட்ட ஏதோ ஒரு டெக்னிக்கை காட்டுகிறான் போல. ஹீரோவும் அதை பார்த்துட்டு, இந்த ரெண்டு பாம்புங்களுமே நான் இல்லாத நேரத்துல என்னென்னமோ பண்ணி இருக்குதுங்க, சரி ஓகே இதுக்கப்புறமா அதெல்லாம் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு, யோ ஷாவ்லின் மொட்டை நீ என்னத்தையா காட்டி தொலைச்சன்னு கேட்டா அவரோ, நீ நினைக்கிற மாதிரி அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லப்பா, என்னோட ஞானத்துல இருக்க ஒரு சின்ன பகுதியை தான் காட்டினேன் அப்படின்ட்டு இவரோ ஸ்லீவ்ஸ் எல்லாம் மேல ஏத்தி விட்டுக்கிட்டே, இங்க இருக்கிற டேங்க் எல்டர் கூட கம்பேர் பண்ணும்போது நான் இப்ப காட்ட போற விஷயம்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, நீ ஜஸ்ட் இதை பாரு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அங்க தூரத்துல இருக்க ஒரு மரத்தை ஏம் பண்ணி இவர்கிட்ட இருக்கிற ஒரு எனர்ஜி அப்படியே ரிலீஸ் பண்றாரு. அந்த எனர்ஜி போறதே தெரியல, ஆனா அடில அந்த மரத்தோட செதில்லாம் பறக்குது. இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, தலைவன் வந்து அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணல, அதுதான் அல்டிமேட். ஹீரோக்கு அவர் பண்ண அட்டாக்க பார்த்துட்டு சரியான ஷாக்கு. ஹீரோ இப்படி ஷாக்ல இருக்கும் போதே பாய்சனம் போறாரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஷாவ்லின் மொட்டையும், நான் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணல, ஏன்னா உங்க கிளான்ல இருக்க ட்ரீ அழிக்கணும்னு எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது, இது உங்களுக்கு பாக்குறதுக்கு வேணா நார்மலா இருக்கலாம், தலைவன் எந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ணிருக்கானா ஜஸ்ட் வெறும் 1% இல்ல அதுக்கு கீழன்னு கூட சொல்லலாம், அப்போ ஃபுல் பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இவர் இப்படி சொல்லும் போது இப்பதான் பாய்சன் எம்பரர் எதுக்கு ஷாக் ஆனாரு அப்படின்ற மேட்டரே சொல்றாரு. பாய்சன் எம்பரரும் அந்த அட்டாக்க பார்த்துட்டு அவரும், இது 100 ஸ்டெப்ஸ் டிவைன் ஃபிஷ் ஸ்ட்ரைக் தானே, ஏடா மொட்டை 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க செட்ல இருந்து அழிஞ்சு போன இந்த டிவைன் ஃபிஷ் ஸ்ட்ரைக் நீ ரிவைவ் பண்ணிட்டியா, இப்ப புரியுதா தலைவன் ஏன் ஷாக் ஆனானு, ஏன்னா இது வந்து ஏற்கனவே அழிஞ்சு போச்சு, அப்படியாப்பட்ட ஒரு டெக்னிக்கை ஷாவ்லின் மொட்டை திருப்பி உயிரோட எத்தனை வந்திருக்கான். ஐ மீன் அது ஃபுல் ஸ்டெப்ஸுமே கண்டுபிடிச்சு தலைவன் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு தான் பாய்சன் எம்பரருக்கு ஷாக்கு. இவர் இப்படி இதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட தம்பி ஹீரோவை பார்த்த, மியூஜின் அவர் பண்ண அந்த அட்டாக்க நீ பார்த்தல, நான் உண்மையாலே அதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், மேபி நான் மட்டும் அதை கத்துக்கிட்டேன்னா தாத்தாவோட சீக்ரெட் டெக்னிக்கை இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு ஹீரோவோட தம்பியும் அந்த விஷயத்த பயங்கர சீரியஸா சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொல்றத பார்த்துட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே, ஷாவ்லினோட ஃபிஷ் ஸ்ட்ரைக்கையோ நம்ம கிளானோட ஃபிஷ் ஸ்ட்ரைக்கையோ கம்பைன் பண்ண போறியா, பரவாயில்ல தம்பி, நான் யோசிச்சதை விட நீ இந்த விஷயத்துல பயங்கர சீரியஸா தான் இருக்க அப்படின்னு யோசிச்ச ஹீரோவும் ஷாவ்லின் மொட்டையை பார்த்துட்டு, சரி ஓகேடா மொட்டை, உனக்கு என்ன நல்லா சொல்லி தரணும்னு தோணுதோ என் தம்பிக்கு சொல்லி கொடு அப்படின்னு இவன் இப்படி சொல்லும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நைட் டைம்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் பாய்சனும் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிறாங்க. பாய்சனும் ஹீரோவை பார்த்து, அப்படின்னா கடைசியா ஷாவ்லின் மொட்டையும் உங்க கூட கனெக்ஷனை உருவாக்கிட்டான், ஆமா ஆமா, அப்படின்னா நான் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்டா, நான் அந்த ரெண்டு பாம்புகளையும் தடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனா பிராங்கா சொல்ல போனா என் சுச்சானோட 2 டேலண்ட் மவுண்ட் சாங்குக்கு போறத நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்குது, பட் ஆனா உனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கவே கிடைக்காது, அதே மாதிரிதான் அந்த 2 செட்டுங்களுக்குமே அப்படின்னு இவர் சொன்ன உடனே ஹீரோக்கு அதை கேட்டு காண்டாயிடுது, எது ஆப்பர்ச்சுனிட்டியா, யோ பாய்சனே உனக்கு தான் 2 பேத்திங்க இருக்காங்கல்ல, முடிஞ்சா அதுல ஒரு பேத்திய இந்த எம்ஐ செட்டுக்கு அனுப்பா பாக்கலாம் அப்படின்னு உடனே அவரும், எது நான் எதுக்கு அந்த மாதிரி பைத்தியக்கார வேலை எல்லாம் பார்க்க போறேன், நான்லாம் என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு இருக்காரு. அதை கேட்டு ஹீரோவும், தெரியுது இல்ல என் தங்கச்சி ஆசைப்பட்டான்ற ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் நான் அனுப்பினேன், எனக்கு அனுப்புறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது, எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா ஏன் தான் இந்த எவன்லி மார்ஷல் பாடி எங்க வீட்டுல மட்டும் இருக்குதோ அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே பாய்சனும் ஏதோ தெரியாத மாதிரியே, என்னது எவன்லி மார்ஷல் பாடியா, அப்படி ஒரு விஷயம் இருக்குதாப்பா அப்படின்னு உடனே ஹீரோவும், ஆமா இந்த எவன்லி மார்ஷல் பாடி டீமனிக் எனர்ஜிக்கு ஆப்போசிட்டான ஒண்ணு, அதே சமயத்துல ஆர்த்தடாக்ஸ் டெக்னிக்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒண்ணு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போதே அதை கேட்டு பாய்சன் எம்பரரும், பிரிசைஸ்லி அந்த ஒரே ரீசனுக்காக தான் உன்னை என் கையை விட்டு போக கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சு வரும், சரி அதெல்லாம் விட என் பேத்திய பாத்தியா என்ன அவ ஓகேவான உடனே ஹீரோவும், யோ பெருசு சும்மாவே இருக்க மாட்டியா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல எனக்கு வேணான்னு, அப்படின்னா உனக்கு பசங்க தான் பிடிக்குமா, டேய் நான் எப்படா சொன்னேன், நான் வானவில்லை இல்லடா, அப்புறம் ஏன்டா பொண்ணுங்களை வேணாம்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோவும், சாரி கைஸ் சரக்கு அடிச்சுன்னு இருப்பாங்கன்னு டீ குடிச்சுன்னுக்குறாங்க. குடிச்ச ஹீரோவும், எல்டர் என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, நான் ஏன் இப்படி கேட்கறேன்னா
நான் உங்களை விட ரொம்பவே சின்ன பையன், ஆனா உங்ககிட்ட நான் ரொம்பவே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதை கேட்டு பாய்சனும், பரவாயில்லையே இப்பயாச்சும் உனக்கு புரியுது, நான் என்ன யோசிச்சேன்னா நீ எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவேன்னு யோசிச்சேன், அதனால தான் நான் எதுவுமே கண்டுக்கல. ஆனா ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன தெரியுமா, நான் உன்கிட்ட பேசும்போது எனக்கு இந்த ஏஜ் டிஃபரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய மாட்டுது. சொல்ல போனா நம்மளோட கான்வர்சேஷன் அது ரொம்பவே மிஸ்டீரியஸா இருக்கு. எந்த மாதிரினா பல வருஷம் கழிச்சு ஒரு ஓல்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அதை கேட்டு ஹீரோவும் பல வருஷம் கழிச்சியா அப்படின்னு யோசிச்ச உடனே பாய்சன் எம்பரரை பார்த்துட்டு, நான் ஒரு பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணேன். எந்த அளவுக்குன்னா என்னோட மார்ஷல் ஆர்டிஸ்ட் வாழ்க்கை, என் மாஸ்டர் எனக்கு கொடுத்த ஃபைனல் விஷ், அது எல்லாத்தையுமே அவளுக்காக அபாண்டன் பண்ணிடலான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்ட்டு ஹீரோ அப்படி சொல்லும் போதே அதை கேட்டு பாய்சன் எம்பரரும் மனசுக்குள்ளேயே இவன் பேசுறத பார்த்தா அது ஏதோ பல டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை மனசுக்குள்ள யோசிச்சவரும் ஹீரோவை பார்த்து ஓஹோ அப்படியா கதையை கண்டினியூ பண்ணன உடனே ஹீரோவும் அவ பிறக்கும் போது அவளுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, அப்படி இருக்கும் போதும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம அவளோட 2 சிப்லிங்ஸுமே வளர்த்தா. அவங்க 2 பேரையும் வளர்க்கறதுக்காக இவ பனி டைம்ல மார்க்கெட்ல மரத்தை வைப்பா. இதுவே ஹார்வெஸ்டிங் டைம்ல அவளோட அந்த ஃப்ரிஜிலான பாடியை வச்சுன்னு எந்த ஒரு கம்ப்ளீட்டும் இல்லாம விவசாயம் பண்ணுவா. என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு பியூரான சோல். அவ எந்த அளவுக்கு அழகா இருப்பானா, நிலா வெளிச்சத்துல பூத்து குலுங்குற ஒரு தாமரை மாதிரி அவ ரொம்பவே அழகா இருப்பா. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல அவ என்னதான் அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவகிட்ட ஒரு ப்ரைட் இருக்கும். அந்த ப்ரைட் தான் என்ன ஆனாலும் சரி ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து உதவியே வாங்க கூடாதுன்ற ஒண்ணு. எனக்கு அவகிட்ட அந்த ஒரு விஷயம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே பாய்சன் எம்பரரும் நடுவுல ஸ்பீட் பிரேக் போடுற மாதிரி, சரி அதெல்லாம் ஓகேப்பா, அந்த பொண்ணை நீ இவ்வளவு லவ் பண்ணியிருக்கல, இப்ப அந்த பொண்ணு எங்கன்னு கேட்டா ஹீரோவும் அவ செத்துட்டா அப்படின்னு உடனே பாய்சனுக்கு சரியான ஷாக்கு. இவரு இப்படி ஷாக்ல இருக்கும் போது ஹீரோவும், நான் இப்ப அதை யோசிச்சு பார்த்தேன்னா நான் அந்த டைம்ல சரியான பைத்தியக்கார முட்டாளா இருந்திருக்கேன். நான் அப்போ ஒரு அசாசினா ரத்தம் நிறைஞ்ச பாதையில நடந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் போதும் நார்மலான ஒரு ஆர்டினரியான பொண்ணு என் பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் என் வாழ்க்கையிலே பண்ண பெரிய முட்டாள்தனம் அதுதான். என்னோட முட்டாள்தனத்தால என்ன டார்கெட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆர்த்தடாக்ஸ் வாரியர்ஸ் அவளையும் அவளோட 2 சிப்லிங்ஸையுமே ரொம்ப கொடூரமாவே கொன்னுட்டானுங்க. ஹீரோ இதை செம்ம கான்ல சொல்லும் போதே இதை கேட்டு பாய்சனுக்கு ஒண்ணுமே புரியல, இவன் என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு. இவர் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவும் அப்பதான் இது எல்லாமே ஆரம்பிச்சுது. என்னோட அசாசன் பாதை அசுர பாதையா மாறிச்சு. நான் கால் வைக்கிற இடம்லாம் ரத்த வெள்ளம் ஓடுச்சு. அண்டு அந்த 9 மேஜர் செட்டையும் என் கையாலேயே நார் நாரா நான் கிழிச்சு கொன்னேன் அப்படின்ட்டு ஹீரோ இந்த விஷயத்த சும்மா அப்படியே பயங்கர மாசா சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே பின்னாடி கேஜிஎஃப் பிஜிஎம் போடணும் அப்படின்லாம் தோணுது. ஆனா போட்டா நம்ம தலையிலே தட்டுருவானுங்க. ஹீரோ அப்படி மாசா யோசிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற லைக் பண்ண பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்ச கீழே இருக்க அந்த ஐ பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ गाइस, நெக்ஸ்ட் இதே மாதிரி தரமான ஒரு எபிசோட் மீட் பண்ணலாம். வரட்டா?